வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய திருநெல்வேலி மாவட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட பிரச்சனை இன்றைக்கு பலரால் பேசப்பட்டு வருகின்றது. 4 தலைமுறையாக அங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்த பணி செய்த மக்கள் இன்றைக்கு வெளியேற வேண்டிய சூழ்நிலை. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்று அரசாங்கம் அதனுடைய வரியை கூட்டிவிட்டதால் எஸ்டேட் அதிபர்கள் அந்த எஸ்டேட்டை நடத்த முடியவில்லை, தேயிலையை பயிர் செய்ய முடியவில்லை, எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்று அந்த நிலத்தை அரசாங்க தரப்பில் கொடுத்து விட்டார்கள். கொடுத்து விட்ட பின் அந்த குடும்பங்கள் அங்கே இருக்கிறவர்கள் அந்த இடத்தை விட்டு காலி செய்து விட்டு வெளியேற வேண்டுங்கிற நிலைமை. கிட்டத்தட்ட 700 குடும்பங்கள் அங்கே வெளியேற்றி இப்போ கடைசி கட்டமாக இறுதி கட்டமாக வெளியேறுகின்றன. மாஞ்சோலை ஒரு அருமையான பகுதி, அதை பார்க்கவே ரம்மியமாக இருக்கும். பல முறை சென்றுள்ளேன். இன்றைக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை பிரிட்டிஷ்காரர் காலத்திலேயே தோன்றியது. ஒரு கட்டத்தில் சிங்கம்பட்டி ஜமீன்தார் போன்றவர்களெல்லாம், தலவங்கோட்டை ஜமீன்தார் போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கான பூமி என்று அதை கேட்டார்கள். வழக்கு மன்றத்துக்கு சென்றார்கள். இறுதியாக அதை ஆங்கில அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அவர்களே அந்த தேயிலை தோட்ட பயிரிடும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். ஆங்கில அரசாங்கம், பிரிட்டிஷ் நம்ம விடுதலை பெறவில்லை. பிறகு நாடு விடுதலை பெற்றது. பிறகு அரசாங்கம் கையில் தான் அது இருந்தது. அதை குத்தகைக்கு விட்டார்கள். தனியார்கள் அதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 70 வருஷம் 80 வருஷம் நடத்தினார்கள். லாபம் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல் கடுமையான சம்பளம், அதாவது தொழிலாளி சம்பளம் கட்டவில்லை என்றார்கள். பிறகு குத்தகை பணம் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கிறது, அது பணப்பயிர் என்பதால் என்ற சூழ்நிலையில் எங்களால் இயலவில்லை என்று படிப்படியாக நிலங்கள் வைத்திருந்த குத்தகைதாரர்கள் வெளியேறினார்கள். இப்படி வெளியேறும்போது அந்த நிலங்களில் வேலை செய்த தொழிலாளிகள் தங்களுக்கான ஊதியம் கிடைப்பதில் சிரமம். ஒரு கட்டம் இறுதியாக ஒரு இறுதிக்கு வந்தவன் இன்றைக்கு அந்த மாஞ்சோலை எஸ்டேட் இருந்த தொழிலாளிகள் அதே போல அந்த குத்தகைதால் அத்தனை பேருமே காலி செய்ய வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார்கள். இப்படியான ஒரு நிலை. இதில் ஒரு பிரிட்டிஷ்காரரை கொல்லக்கூட ஒரு ஜமீன்தார் போனார். வழக்கு வரைக்கும் போச்சு. பிறகு வழக்கில் கொலைக்கேசு வழக்கில் ஜமீன்தார்கள்லாம் குற்றவாளிகள் ஆகி பிறகு சென்னை உயர்நீதிமன்றம், பிறகு அந்த உயர்நீதிமன்றத்தில் நடத்தினா பாதுகாப்பு இல்லைன்னா பம்பாய் உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போச்சு பிரிட்டிஷ்காரன் பேரில். அங்கே போய் வழக்கு நடத்தாங்க பம்பாய் உயர்நீதிமன்றத்தில். அப்போ 3 உயர்நீதிமன்றம் தான். ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம், பம்பாய் உயர்நீதிமன்றம், கல்கத்தா உயர்நீதிமன்றம். இதெல்லாம் சார்ட்டர்ட் ஹைகோர்ட் என்று சொல்வார்கள். பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் துவக்கப்பட்ட 3 உயர்நீதிமன்றங்கள். அதே மாதிரி 3 கவுன்சில்கள் கல்கத்தாவில். இப்போ எம்எல்சின்னாங்களே மேலவை, அது மாதிரி கல்கத்தாவில் 1, சென்னையில் 1, பம்பாயில் 1, அப்படி 3 உயர்நீதிமன்றங்களும் 3 கவுன்சில்களும் விண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டது. இப்படியாக இருக்கும்போது பம்பாயில் வழக்கு நடத்தப்பட்டது. அந்த வழக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு சாதகமாக ஆகும் நிலையில் அங்கே நடத்தி இந்த ஜமீன்தார் தலங்கோட்டை போன்ற ஜமீன்தார்கள் விடுதலை ஆனார்கள். இப்படி ஒரு பல வரலாற்று செய்திகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட மாஞ்சோலை இன்றைக்கு அங்கே உள்ள மக்கள் வேதனையோடு ஒரு பல நூற்றாண்டு பல தலைமுறையாக வாழ்ந்த அந்த குடும்பங்கள் இடத்தை காலி செய்துவிட்டு அந்த மண்ணோடு பிறந்தவர்கள் வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று வேதனையோடு அவர்கள் கதறுகிறார்கள். இப்படியான நிலை மாஞ்சோலை எஸ்டேட் விவகாரம் இருக்கின்றது. இதில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, அதாவது 91, 92, 93 கட்டங்கள் சம்பள உயர்வை கேட்டு போராடினார்கள். பிறகு அவர்கள் போராட்டம் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரை பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது பெரிய பேரணி கிருஷ்ணசாமி தலைமையில் நடந்த பேரணியில் பல பேர் கொல்லப்பட்டு தாமிரபரணி ஆற்றில் தள்ளப்பட்டார்கள், இறந்தார்கள். இன்றைக்கும் அந்த தாமிரபரணி ஆற்றில் மறைந்தவர்களுக்காக நினைவுகளை நினைத்து அந்த துக்க நாளாக அந்த கரையில் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். புதிய தமிழகம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பில். இப்படியாக மாஞ்சோலை என்பது ஒரு காலத்தில் பார்த்தா மாஞ்சோலை எஸ்டேட்டுன்னு இது மாதாந்திர காலண்டர்லாம் போடுவாங்க அந்த எஸ்டேட் ஓனர்கள். அதெல்லாம் பார்த்துருக்கேன். 50, 60களில் எங்கள் வீட்டுக்கு வரும். எங்கள் அப்பாவுக்கு பேர் போட்டு அந்த எஸ்டேட்டு குத்தகைதாரர்கள் அந்த கேலண்டர்லாம் போடுவாங்க. அப்போ மாதாந்திர காலண்டர். மாஞ்சோலைக்கே நான் போயிருக்கேன். அருமையாக இருக்கும். அங்கே போனால் ஒரு சில இடங்களில் மின்சாரம் இருக்காது. அதே மாதிரி நம்ம இப்போது இப்போ போனால் அந்த இது எடுக்காது, மொபைல் ஃபோன்லாம் எடுக்காது.
இப்படியான நிலைமை மாஞ்சோலை எஸ்டேட் நினைவுகள் இன்றைக்கும் நமக்கு ரம்மியமாக இருக்கின்றன. அங்கே வாழ்ந்த குடும்பங்கள், தலைமுறையாக வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் வெளியேறும்போது எவ்வளவு வேதனையோடு வெளியேறியிருப்பார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும். அதற்காக இந்த பதிவு. மாஞ்சோலை எஸ்டேட் ஒரு வரலாறு, அது ஒரு சகாப்தம் முடிந்தது. அதை குறித்தான நாவல்களும் படைப்புகளும் அதிகமாக வந்துள்ளன என்பதை சொல்லி இந்த பதிவை இங்கே பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.